ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு என்னோடய வீட்டில் டெய்லி நடக்கிற வேலை தான். ஃபஸ்ட் நான் வச்சுருக்கிற மணி பிளான்ட்டுக்கெல்லாம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா தண்ணி ஆல்ரெடி இருக்குது. ஆனாலும் செடி வளரணும் இல்லைங்களா, மேலே தூசி இருக்கும். கிச்சனில் நம்ம சமைக்கிற டஸ்ட்டுங்க எல்லாமே அது மேலே இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி அது கொடுத்துட்டு இப்போ நம்ம என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிற முட்டை குழம்பு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எக் கிரேவி. இதுக்கு தேவையான பொருளுங்கள்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டை வந்து ஒரு 10 முட்டை கிட்ட வேக வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் முட்டைக்குள்ளவும் கொஞ்சம் உப்பு இறங்கும். அதுக்காக இப்போ வந்து கடாய் வச்சுட்ருக்குற கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் இந்த கடாயை வந்து நான் அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா நான் கடாயில் தான் சமைக்க போகிறேன். ஆனால் குக்கரில் வந்து மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டு நம்ம சமைக்க போகிறோம். இப்போது இந்த கடாயை தூக்கி நான் அந்த பக்கம் வச்சுட்டு குக்கர் வைக்கிறேன். கொஞ்சமாக நம்ம கலக்காய் எண்ணெயில் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கம்மன்னு ஸ்மெல்லு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மிக்சியில் வந்துட்டு தக்காளி, மெழுகு, தயிர், வெங்காயம் போட்டு நல்லா நைஸாக ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் போய் அரைச்சி எடுத்துன்னு வரேன். அவ்வளோ சீக்கிரம் எண்ணெய் வந்து நல்லா காயிட்டோம். ஏன்னா நம்ம டேரெக்டாக இப்போ அந்த மசாலையை வந்து குக்கர்லேயே நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். நீங்கள் நினச்சிக்கலாம் குக்கரில் வந்து முட்டை கிரேவி எப்படி செய்ய முடியும்ன்ட்டுன்னு. அதனால் நம்ம கடாயில் செஞ்சோம்னா ரொம்ப நேரம் அதை வந்து கொதிக்க விடணும். அதனால் குக்கரில் செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது குக்கரை வச்சு நம்ம கலக்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா சூடான பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதில் பொரிய விட்டுடலாம். இப்போது மிக்சியில் வந்து நம்ம தக்காளி, மெழுகு, தயிர், வெங்காயம் போட்டு நைஸாக அரைச்சி ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போது வந்து மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், கர்டு, பெப்பர் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். இது நல்லாவே ஃப்ரை ஆகணும். நம்ம தான் ஆல்ரெடி இப்போ நம்ம விசில் போட போகிறோம் இல்லையா மசாலையே, அதனால் நம்ம ரொம்ப நேரம் கலக்கி கொடுக்க வேண்டிய கூட அவசியம் கிடையாது. நல்லா இருக்கிறத மசாலா க்ளீனாக கழுவி நம்ம ரிட்டன் இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலையே சீக்கிரமாக சுலபமாக முடிஞ்சிடும். நல்லா திரண்டு வந்தோடனே கொஞ்சமாக சீரக பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் இப்போ போட்டுக்கிற பவுடர்ஸ் எல்லாம் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், அப்புறமா வந்து மெழுகு வந்து நம்ம தக்காளிலேயே அரைச்சிட்டு இருக்கிறோம், கரம் மசாலா. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒன்றுமே தேவையில்லை, கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கரெக்டாக இதை வந்து 3 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். க்ளீனாக புரிஞ்சுக்கோங்க. குக்கர் வச்சு குக்கரில் வந்து கலக்காய் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு தனியாத்தூள் போட்டு ஃப்ரை ஆன உடனே அரைச்சி வச்சு விழுது தக்காளி, கர்டு, மெழுகு, வெங்காயம் போட்டு நைஸாக அரைச்சி இப்போ நம்ம இதில் ஊற்றின பிறகு சீரக பவுடரும் அப்புறமா வந்துட்டு கரம் மசாலா போட்டு நல்லா 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்க. எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா.
இப்போ நம்ம வச்சுருந்தோம்னா கலரி அந்த கடாய் மேலே அங்கே இங்கெல்லாம் எகுரும். அதனால் நீங்கள் இப்படி விசில் போடுறது நல்லது. ஆல்ரெடி நான் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த கடாயை திரும்ப இந்த பக்கமாக எடுத்து வச்சு இப்போ ரெடியாக வச்சுருக்குறோம் இல்லையா மசாலா, அது அப்படியே இருக்கட்டும். அது விசில் கொஞ்சம் அடங்கி நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டுருக்குறேன். இப்போ வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃபைனாக வதக்கிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், வெறும் வெங்காயம் வதங்கிறதுக்கு மாத்திரம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டு நம்ம முட்டையை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்தோம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், முட்டை வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் முட்டைக்கு தேவையான உப்பு கூட போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அது எடுத்து இதில் ஊற்றுனா நம்ம முட்டை கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா. இந்த குழம்பு இல்லைனாலும் ஒரு 8 பேர் 9 பேர் கிட்ட சாப்பிட்லாம். ஏன்னா கொஞ்சம் கிரேவி இருந்தாவே நம்ம வயிறொப்பி ஃபுல்லாகவே சாப்பிட்டுடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா 2-3 கொதிச்சாவே போதும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு போட்டு முட்டை கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில். இதில் நீங்கள் முந்திரி அரைச்சி ஊற்றினாக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கொழும்பு கலர் பார்த்தாவே எப்படி இருக்கோ நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங், என்னுடைய ஜோயா கூட, எங்கள் ஜோயாவுக்கு வந்து கொஞ்சம் விளாட்டு சாமானை வாங்கினேன். அது என்ன சொல்லுங்க, எது பார்த்தாலும் போய் கட்சின்னு இந்த டைமில் வந்து 5th மந்தில் பல் வந்து கொஞ்சம் நரன்னு இருக்காமா. அதனால எது பார்த்தாலும் அவள் கடிக்கிறா, எது பார்த்தாலும் போய் இழுக்கிறா. அதனால கொஞ்சம் ஃப்ளிப்கார்ட் இல்லைங்களா, அதில் நான் புக் பண்ணி கொஞ்சம் குழந்தைக்கு விளாட்டு சாமானை வாங்கினேன். அதை போட்டோன்னா அந்த அம்மா எப்படி விளாட்றாங்க நீங்கள் பாருங்க. ஷேக்கன் கேட்டேன், கொஞ்சம் கோவமாக பார்த்தீங்கன்னா கொடுத்தோன்னா பிடுங்கிட்டேன் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கோவமாக்குறாங்க. அதனால் ஷேக்கன் பண்ணுறா பார்த்தீங்களா, ஷேக்கன் கொடுக்குறா. கொஞ்சம் ஜித்து தாங்க, கொஞ்சம் கேட்டது கொடுக்கலன்னா கொஞ்சம் ஜித்தாக பிடிக்குவாங்க. ஐஃபையே கேட்குறேன், கொஞ்சம் கூட மூஞ்ச முறைச்சி பார்த்துனே உட்காந்துன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு சாமான் எடுத்து காமிச்சோன்னு ஒரே குஷி தான். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குவீங்க பாருங்க. இந்த கேரட் மாதிரி ஒரு டிசைனு, இன்னொரு டிசைன் வந்து 2 பக்கம் பால் டிசைன்ஸு. எனக்கு அதுக்கு சந்தோஷமோ இல்லையோ எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா இவங்க செப்பல் மாதிரி ஒரு இது, ஏன்னா அப்பப்போ ஓடி போய் செப்பல் எடுத்து அவங்க கட்சினே இருக்குவாங்க. அதுக்கு செப்பல் மாதிரி ஒரு டிசைனு. அதுக்கப்புறம் பாருங்க, இது மாதிரி ஒரு 2 பக்கமும் நாட் மாதிரி போட்ட ஒரு கயிறு மாதிரி. ஃபுல் எல்லாமே கயிறில் தான் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கூட பல்லு கூட ஒன்றும் ஆகாது. இப்போ செல்ல பிராணி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கோ. நம்மளுக்கும் டைம் பாஸ் ஆகுது, ஒரு கவலை இல்லாமல் ஒரு சோகம் இல்லாமல் வீடு எப்போவுமே கலர்ஃபுல்லாகவே இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சோன்னே இந்த அம்மா கூட தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.